Hi guys, this is your channel. Welcome to Tamil Manva. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வயலேட்டோட சாப்டர் 20 to 24 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் என்ன ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆபி வந்து டைவானை வின் பண்ணியிருப்பான். அதுக்கு பொம்மையை வந்து ரீசெண்டாக ஒரு ஸ்டாக் பண்ணிகிட்டு இருப்பான் குண்டா சுமோ வீரர். ஓகே, இப்போ இந்த எபிசோட ஓப்பனிங் சீன் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் தான் காட்டுவாங்க. கோயல்ன்ட்டு நோட்டில் எழுதிட்டு இருப்பான். ஏன்னா அவள் பூமர் மாதிரி தான் பேசிட்டு இருப்பாள், வயசானவ மாதிரி. ஸோ நாமளும் எப்படி பேசணும் சொல்லி நோட்ஸ் எழுதிட்டு இருப்பாள். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அவன் மேலே ஒரு பாம்பு பொம்மை வந்துடும். அதை கண்டு பயந்து விழுந்துருவா கீழே. கோயல் மேலே பாம்பு பொம்மையை போட்டிருப்பாங்க. இதை கண்டு கோயல் பயந்து கீழே வந்துடுவா. யாராக போட்டோன்னு பார்த்தா அவள் கிளாஸ்மேட்ஸாக போட்டிருப்பாங்க ஒரு 5 பேர். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் யூடியூபர்ஸ் தான். இவங்க இந்த ப்ராங்க் வீடியோலாம் போட்டு ஏர்ன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ப்ராங்க் பண்ணலாம் சொல்லி மேலே கோயல் மேலே போட்டிருப்பாங்க. பட் கோயல் பயந்து கீழே வந்துருப்பாளா. இந்த வியூவர்ஸ் சரியாக பார்க்க மாட்டாங்கடா, அவன் நல்லாவே செய்யலடா சொல்லிட்டு டெலிட் பண்ணிடலாம் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் கோயல் கடுப்பாயிடுவாங்க. அவள் தான் கீழே வந்துடுவேன். அவள் போய் என் வீடியோ காட்டி சண்டை கட்டிட்டு இருப்பாள். அதில் கடுப்பான ஒரு தன்ட்டு என்ன பண்ணுவான்னா கோயிலை தள்ளி விட்டுருவா. கோயில் கீழே வந்துடுவா. கீழே வந்து சொல்லுவா, அதே இது மட்டும் எங்கள் பாஸுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், அவன் கதையே முடிஞ்சிச்சுடா சொல்லிட்டு இருப்பாள். அந்த கேங்கில் உட்டி போட்டவன்ட்டு ஆபியை பற்றி தப்பாக பேசிடுவா. ஆனால் கோயல் வந்து அட்டாக் பண்ண போவா. கோயல் ஓவர் ஹெட் பஞ்ச் யூஸ் பண்ணுவா. பட் ஆபி வீடியோ அவனும் பார்த்துருப்பான். அவன்ட்டு வலிக்காமல் எப்படி அடி வாங்க சொல்ல மெத்தட் யூஸ் பண்ணிட்டு அடி வாங்கியிருப்பான். கோயல் கைதான் அடிப்பட்டிருக்கு. ஏன்னா கோயலுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்காதா. அப்போ அந்த கேங்கில் ஒரு பொண்ணு வந்து கோயல்கிட்ட பேசுவா, நீ க்யூட்டாகவே இல்லை, எதுக்கு க்யூட்டாக இருக்குமே நடிக்கிற, ஃபஸ்ட்டு தெரிஞ்சு பேசு, பெரிய விளையாட்ட பேசிட்டு இருக்க, பூமமாக பேசுகிறதே எல்லாருக்கும் இரிட்டேட்டிங்காக இருக்குது சொல்லி திட்டிகிட்டு இருப்பாள். ஏன்னா உண்மையாக கோயல் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை கிண்டல் பண்ணி பேசிட்டு இருப்பாள். அந்த டைம் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுவோம். அப்படி ஜாக்சன் கலர்ஃபுல்லாக ஷூவை போட்டு வந்து ஜாக்சன் வந்து கேட்போம், நீங்கள் தான் இவ்வளோ புள்ளி பண்ணிட்டு இருக்கதா சொல்லி கேட்பான். அதுக்கு அடுத்த சீனே காட்டினா ஜாக்சன் தரையில் கிடப்பான். அப்போ கோயல் கேட்பான், எரிடர்ஸ்லாம் மதிக்க மாட்டீங்களா அப்படி கேட்டிருப்பான். எல்லாமே ஒன்றால் தாண்டி ப்ராப்ளம் சொல்லிட்டு அந்த உட்டி போட்ட வந்துட்டு கோயல் அடிக்க வருவான். கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சிருவான் ஆபி. அப்புறம் இந்த 5 பேர் சேர்ந்து ஆபி ரவுண்ட் கட்டிடுவாங்க. ஆபி பார்க்க குட்டியாக இருப்பான். அந்த 5 பேர் அடிமாடு மாதிரி இருப்பாங்க. எப்படி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட ஹைட்டாக இருக்காங்க, நம்ம இப்படி சின்ன பையன் மாதிரி இருக்காங்க சொல்லி பார்த்துட்டு இருப்பான் ஆபி. அப்போ எல்லாம் 5 பேர் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க ஆபியை. அப்போ 5 பேர் ரவுண்டு கட்டி ஆபியை கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த உட்டி போட்ட பையன் கேட்பான், ஓ நீ எனக்கு சண்டை கட்டி என் யூடியூப் சேனல் வாங்க வந்து யாசி கேட்பான். இதை கேட்டோன்னா ஆபிக்கு ஸ்ட்ரைக் ஆகிடும் நம்ம டைவான் பற்றி. ஏன்னா டைவான் தான் அதே மாதிரி பண்ணியிருப்பான். சார் டைவான் மாதிரி நம்மளும் மாஸ்க் காட்டலாம் சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு 500 yen இருக்குமா அப்படி சொல்லி கேட்பான். அந்த உட்டி போட்டோன்னு எடுத்து வந்துடுவான். தண்டா கூட இருக்கவங்களாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுவாங்க, பிச்சை கேட்டுக்காம பாரு அந்த மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. ஆபி கூட அசிங்கமாக போயிடும். நம்ம டைவான் மாதிரி மாசா இல்லை தான் போல நினச்சிட்டு இப்போ அந்த உட்டி போட்ட வந்துட்டு நீ ஒன்றும் டைவான் கிடையாது அடிக்க வருவான். ஆபியும் அடிக்க ரெடி ஆகிடுவான் ஓவர் ஹெட் பஞ்ச் பண்ணுறதுக்கு. அப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆபிக்கு பின்னாடி நம்ம கிம் இருப்பான். இதோட சீனை கட் பண்ணி காட்டினா ஸ்கூலுக்கு வெளியே தான் காட்டுவாங்க. ஆபி, ஜாக்சன், கோயல் 3 பேர் பேசிட்டு இருப்பாங்க. பாஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற மூவெல்லாம் ப்ரோ ஃபைட்டரே யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க பாஸ் அந்த கேங்கில் வெப்சைட் போல. அதுக்கு ஆபி சொல்லுவாள், அவங்க நம்பி என்ன பேசணும், ஃப்ரீயாக விட வெப்சைட் பேசிட்டு இருப்பான். நம்ம ஜாக்சனுக்கு வந்து கோயலே பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா நம்ம ஜாக்சன் கோயல் மேலே ஒரு கண்ணு. அப்போ ஜாக்சன் கேட்பான், நீ கிம்மை வச்சு அவங்க எல்லாத்தையும் அடிச்சுக்கலாம்ல, ஏன் விட்டேசி கேட்பான். அதுக்கு ஆபி சொல்லுவான், அவனும் சண்டை கட்டல நம்மளும் சண்டை கட்டல, இதான் தான் அவன் கலாய்ச்சா நம்ம கலாய்ச்சோம், சரியாக போச்சு பேசாமல் விடு அப்படி பேசிட்டு இருப்பான். அப்போ ஆபி சொல்லுவான், நான் சண்டை கட்டியிருந்தாலும் ஒருத்தனை அடிச்சுக்க முடியும், அவங்க 4-5 பேர் இருந்தாங்க, ஒரு மல்டிபிள் அப்போனுக்கு நான் சண்டை கட்டினதே இல்லை, அதான் நானும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன் சண்டை கட்டுறது அப்படி சொல்லிட்டு இருப்பான் ஆபி. சொல்லிவிட்டு கோயல்கிட்ட போய் காதுட்டுக்க முடிய வந்து லேசாக நகர்த்திட்டு சொல்லுவான், ஐ எம் சாரி கோயல், நெக்ஸ்ட் டைம் நான் பயப்பட மாட்டேன், திருப்பி இருந்தால் பார்த்துக்கலாம், கவலைப்படாத. சரி, அங்கேருந்து சீனை கட் பண்ணால் நம்ம ஆபி வீட்டில் தான் காட்டுவாங்க. அப்போ வந்துட்டு ஆபி யோசிச்சு பார்ப்பான், கிம் எதுக்கு நீங்கள் வந்து பேசிப்பானா ஆபிகிட்ட. இந்த மாதிரி பொம்மிகிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கவே மாட்டான். பொம்மி அப்செட்டில் இருந்திருப்பாளா. ஆனால் சொல்லியிருப்பான், நீ வந்திருந்து பொம்மிகிட்ட பேசவே இல்லை, கொஞ்சம் அப்செட்டாக இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து பண்ணியா அப்படி சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஆபியும் சரி பார்த்துக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுவான். ஆபி வீட்டில் கூட நினச்சி பார்ப்பான், நான் எப்படி போய் பொம்மையை பார்க்குறேன், எனக்கு ஒரே அசிங்கமாக போயிடுச்சு, முன்னாடி அசிங்கப்பட்டனே, திரும்ப பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பான் ஆபி. அங்கேருந்து சீனை கட் பண்ணால் நம்ம கோயலோட வீட்டை தான் கட்டுவாங்க. கோயலோட வீடு எப்படி இருக்குன்னா ஃப்ரண்ட்டில் கடை உள்ள வீடு 2 மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். நம்ம கோயலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆபி மேலே லைட்டாக க்ரஷ் இருக்கும். இது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி. கோயல் வீட்டில் உட்காந்து நினச்சி பார்ப்பா, இந்த மாதிரி ஆபி வந்து முடியை விளக்கி விட்டது, அடிக்கிற மாதிரி கையை பிடிச்சது, அதை நினச்சி வைக்கப்பட்டு அவர் பொம்மை வச்சுருப்பா, பூனைக்குடி பொம்மை, அதுக்கு பஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பா வெக்கத்தில். இப்போ கோயல் சைடில் பார்ப்பா ஒரு பாக்ஸ் இருக்கும். அங்கேருந்து சீனை கட்டினா நம்ம மெக்டியில் தான் கட்டுவாங்க. மெக்டியில்ன்ட்டு நம்ம பொம்மி வேலை செஞ்சுருப்பா. அப்போ வருவான் சும்மா வீரர் யாங் வழக்கு போல் வந்து இவ்வளோ க்யூட் சொல்லிட்டு போயிடுவான். இப்போ கொஞ்சம் பயந்துட்டு இருப்பா பொம்மி. ஏன்னா ரீசெண்டாக அவன் அடிக்கடி வருவான், கையில் அவன் ஸ்டாக் பண்ணிகிட்டே இருப்பா பொம்மி. அவன் ஆல் ஆஃப் த சடனாக ஒரு வாய்ஸ் கேட்கும், எனக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வேணும்னு. அதுக்கு பொம்மின்ட்டு அது இங்கே தரமாட்டாங்க சார் சொல்லுவாள். கடைசியில் பார்த்தா அது நம்ம ஆபியாக இருப்பாள். ஆபியை பார்த்தா கடுப்பாயிட்டு ஒரு ஐஸ்கிரீமும் ஒரு ஸ்ட்ராபெரி வச்சு இதாங்க சார் அவங்க ஆர்டர்ஸை கொடுத்து திரும்பிடுவாள். 2 மாதமாக இருக்கும் பொம்மி கூட பேசி.
ஆக்சுவலி யூடியூப் வந்த பாச்சும் கூட பேசிக்கலாம், அப்போது பேசாமல் பயந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பானா. ஆனால் ஆபி கொஞ்சம் பயமாக இருக்கும். அப்போ பொம்மின்ட்டு ஆபியோட கையை பார்ப்பான். அப்போ ஆபி கையில் எழுதியிருப்பான். இப்போ பொம்மின்ட்டு ஆபியோட கையை பார்ப்பான். அப்போ ஆபி கையில் எழுதி வச்சிருப்பான், 1 2 ஐஸ்கிரீம் கேட்கணும், அதுக்கு பொம்மி கண்ணை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்ல நோட் எழுதியிருப்பான். இதை பார்த்து பொம்மி சிரிக்க அமைச்சிருவா. பொம்மி சிரிக்க பார்த்த உடனே ஆபி கேட்டுருவான், எனக்கு சிரிச்சு தானே கேட்பான். பொம்மின்ட்டு நானும் சிரிக்கலையே அப்சைட் இருப்பான். அதுக்காக வழக்க போல தான் நம்ம பாபி மன்னிப்பு கேட்டுருவான், மனசுக்கு 2 மாதம் ஜப்ஸ் கேட்டுப்பான். கேள்விப்பட்டு அவங்க சேனல் புதுசாக எடிட்டர் சேர்த்துட்டிங்களாமா. பாபி ஆமாம் சொல்லுவான். பொம்மின்ட்டு அதுக்கு அது பொண்ணா சேர்ந்தது சொல்லி கேட்பான். அதுக்கு ஆபின்ட்டு ஆமாம் எங்கள் ஸ்கூல் தான் ஃபஸ்ட் இயர் சொல்லிட்டுருப்பான். இல்லை பொம்மின்ட்டு அந்த பொண்ணு பார்க்க அழகாக இருக்குமோன்னு கேட்பான். என்ன பேசுனே தெரியாமல் நின்றுருப்பான். அப்போ கரெக்டான டைமுக்கு கோயிலே வந்துடுவா. கோயிலே வந்துட்டு என்னை பார்த்தா எப்படி நீங்களே சொல்லுங்கள் அழகாக இருக்குன்னா சொல்லி கேட்பா பொம்மியை பார்த்து. கோயிலை பார்த்தா ஆபி சாக்காய் கேட்பான், நீ என்ன இங்கே பண்ணுறேன்னு கேட்பான். அது கோயல் சொல்லுவான், நாங்கள் வந்து சேட் பண்ணல அப்பயே தெரியும் இங்கே தான் இருப்பீங்க, அதான் உங்கள் பார்க்க தான் வந்தேன் அப்படின்ட்டு இருப்பான். வந்துட்டு பொம்மிகிட்ட போய் ஒரு கிஃப்ட் தருவான், சீ ஃபுட்டு. ஆபி பார்த்தா சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணுவான் நெத்தியில். ஆபின்ட்டு கீழே வந்து அதை டேக்கிள் பண்ணியிருப்பா அப்படி. அப்போ கோயல் வந்து நம்ம பொம்மிக்கிட்ட பேசும், இந்த மாதிரி எங்கள் பாஸ் பார்த்தா உங்களை பற்றி தான் பேசிட்டு இருப்பார், உங்கள் பேரில் ஒரு ஹோட்டல் கிடச்சி அங்கே போய் தான் ஹோட்டலே சாப்பிட்டுருக்காரு ஃபுட்டெல்லாம். 4 5 பிட்டை போட்டிருக்கு பொம்மிக்கிட்ட கோயல். அது கோயல் நான் கிளம்புறேன் கிளம்பிடும். அப்போ பொம்மி பாப்பா கோயல் பார்க்க அழகாக தான் இருக்கா அப்படி பார்த்துட்டு இருப்பா. கட் பண்ணால் கோயல் தான் கட்டுவாங்க. கோயல் ஸ்ட்ரீட்டில் நடந்துட்டு இருப்பா. கோயல் நினச்சி பார்ப்பா, நான் ஏன் உதவி செய்யணும் அவங்க 2 பேர் லவ்வுக்கு சே அப்படி சொல்லிட்டு கம்பத்தில் போய் உதச்சிடுவா தெரியாமட்டு. பொம்மி வந்து ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டு இருப்பா. மேம் உங்கள் பேக்கில் ஏதோ ஊறுற மாதிரி பாருங்களேன்னு சொல்லுவாள். டக்குன்னு பொம்மி என்னென்னு பார்த்தா அங்கே பாம்பு இருக்குது. கண்டா பொம்மி பயந்துருவா. அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் பாபி, ஜாக்சன், கோயல் 3 பேர் சேர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வீடியோலாம் அவங்கெல்லாம் ப்ராங்க் வீடியோவாக போட்டிருப்பாங்க, முக்கியமாக அந்த ஸ்னேக் வீடியோ. அப்போ ஜாக்சன் சொல்லுவான், அவருக்கு 7 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கான்னு சொல்லுவாங்க. அதை கேட்டோன்னு கோயலும் பாபியும் ஷாக்காயிருவாங்க. அப்போ பாபிக்கு ஒரு ஐடியா, ஒரு பெருசாக நம்மளும் என் ப்ராங்க் வீடியோ போடக்கூடாது. அது ஜாக்சன் சொல்லுவான், நமக்குலாம் அது செட் ஆகாதுப்பா, நமக்கு ஃபைட் தான் செட் ஆகும், நான் ஒரு ஐடியா வச்சுக்கிறேன், நம்ம ஏன் பேசாமல் ஒரு வாரத்துக்கு 3 days சண்டை கொடுக்குறதா சொல்லுவான். இதை கேட்டோம் ஆபிக்கு ஷாக் ஆகிட்டு, நீயா சண்டை கட்டுற நான் தாண்டா சண்டை கட்டுறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருவான் ஜாக்சனுக்கு. அப்போ கோயல் பார்த்துட்டு இருப்பான், அந்த எடிட்டிங்கில் ஏதோ தப்பாக இருக்கே சொல்லிட்டு இருப்பான். அப்போ கைட்டு அந்த உட்டிக்காரன் வந்துடுவான், இந்த எடிட்டிங்கில் என்ன தப்பு உன் கண்ணுக்கு தெரியுது அப்படி பயமூத்திடுவான். இந்த 5 பேர் சேர்ந்து நம்ம 3 பசங்களை போட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்படி ஹைட்டை வச்சு கலாய்ப்பாங்க, உடம்பு வச்சு கலாய்ப்பாங்க, ஜாக்சன் ஃபேஸ் வச்சு கலாய்ப்பாங்க. கோயல் வழக்கு போல தான் அவன் ஸ்பீச் வச்சு கலாய்ப்பாங்க, இல்லாட்டி புதுசாக துணியை வச்சு வேறு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. நீங்களே என் சேனல்கிட்டே வர முடியாது கிண்டல் பண்ணிகிட்டே போயிடுவாங்க. பாபி கோவப்பட்டு சொல்லுவான், நான் எப்படியாச்சும் உங்கள் சேனல் ஓவர்டேக் பண்ணால் விட மாட்டேன் பாரு அப்படி சொல்லிட்டு. ஜாக்ஸா நம்ம ப்ராங்க் வீடியோ தான் போட போகிறோம் அப்படி சொல்லிட்டு இருப்பான். அது ஜாக்சன் ஒத்துக்க மாட்டான். ப்ராங்க் வீடியோ வந்து நல்லா காமெடியாக லாஃபிங்காக நல்லா இருக்கும், நிறைய பேர் பார்ப்பாங்க, ரிப்பீட் ஆடியன்ஸில் இருப்பாங்க. ஆனால் ப்ராங்க் ஒன்றும் ஈஸி கிடையாது ஆபி. ப்ராங்க் வீடியோவுக்கு கொஞ்சம் டேஞ்சரும் இருக்குது. பிகாஸ் ப்ராங்க் வீடியோ ஸ்கிரிப்டடாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம ஒருத்தங்க ப்ராங்க் வீடியோ போட்டு அவங்க ஹர்ட் ஆகிட்டாங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? மோஸ்ட் ஆஃப் ப்ராங்க் வீடியோஸ் எல்லாம் ஸ்கிரிப்டடாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சம் மெடிக்கல் கண்டிஷனுக்கு உங்களுக்கு ஷாக் கொடுத்தா ஏதாச்சும் பேனிக் ஆவாங்க. ஸோ அதை வேறு கன்சிடர் பண்ணணும். ஆனாலே ப்ராங்க்ஸ் எல்லாம் முக்கால்வாசினா ஃபேக்காக தான் இருக்கும். இது வந்து ஜாக்சன் வந்து இவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான் ஆபிக்கு, நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணலாம் ஆனால் ஃபேக்காக மட்டும் ஸ்கிரிப்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு இருப்பான். பொம்மிட்டு தான் மெசேஜ் வந்திருக்கும், அது ஆபி பார்த்தோன்னே ஹாப்பி ஆயிடுவான். மெசேஜ் திறந்து பார்த்தா ஷாக் ஆகிடுவான். அங்கேருந்து சீனை கட் பண்ண ஹாஸ்பிட்டலில் காட்டுவாங்க. ஹாஸ்பிட்டலில் கிம்மும் பொம்மியும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ கிம் கேட்பான், எப்படி உனக்கு அடிப்பட்டுச்சு பொம்மி அப்படி கேட்பான். அதுக்கு பொம்மி சொல்லுவான், நான் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன், அப்போது என் பேக்கில் எதோ இருக்குது சொன்னானேன்னு பார்த்தா பாம்பு இருந்துச்சு, பயந்துட்டேன். இப்போ 4 5 யூடியூபர்ஸ் வந்து சொன்னாங்க இது ப்ராங்க் வீடியோஸ் ஆகிட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அந்த டைம் கரெக்டாக ஒரு கார் வந்து என்னை இடிக்கிற மாதிரி கிட்ட போயிருந்துச்சு. அப்போ ஒரு பையன் சொன்னான், இதை கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டேலடா அப்படின்னு. அதுக்கு அவங்க 3 பேர் ஒரு மாதிரி சிரிச்சாங்க. அதில் தான் எனக்கு சந்தேகமே இருக்குது அப்படி சொல்லிட்டு இருப்பா பொம்மி. இதை கேட்டோம் கிம் லைட்டாக கடுப்பில் இருப்பான். அப்போ வெளியே இருக்க ஆபி யாருக்கு தெரியாமல் இது காதில் கேட்டிருப்பா. அப்படி கேட்டுட்டு பொம்மிக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பான், சாரி என்ன வர முடியாது அப்மல் வரேன் சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு யார் பண்ணியிருப்பான்னு தெரியும் ஆபிக்கு. ஸோ அவனுக்கு ரிவெஞ்ச் எடுக்கலாம் சொல்லி கிளம்பிட்டான் ஆபி. பக்கோவை எக்ஸ்போஸ் பண்ணும்போது அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணால் விட மாட்டேன்டா சொல்லிட்டு ஆபி இவன் ஃபைட் நாமிச்சானே கோழி மண்டை இல்லாமல் இருக்காது. ஸோ தலைவன் வந்துட்டு கோழி மண்டை வீடியோ தான் பார்த்துட்டு இருப்பா. அப்படி கோழி மண்டை வீடியோ ஃபுல்லாக பார்ப்பான். அதில் எதுலேயுமே மல்டிபிள் ஆப்போசிட்டை வின் பண்ணுற மாதிரி எதுவுமே போட்டுக்காது. கட் பண்ணி ஸ்கூலில் தான் காட்டுவாங்க. ஜாக்சன் ஆபியை பார்த்து கேட்பான்டா ஃபோனில் நோண்டிட்டு இருக்குன்னு கேட்பான். அதுக்கு ஆபின்ட்டு எப்படி ஃபைட் கண்ணும் பார்த்துட்டு இருக்கேன்டா அப்படி சொல்லிட்டு இருப்பானா. அப்போ ஜாக்சன் கேட்பான், உன்னால் 3 பேர்த்த சேம் டைமில் அடிக்க முடியுமா ஆபி அப்படி கேட்டுருக்கும்போது, இப்போதைக்கு என்ன முடியாது, பட் அதுக்கு தான் ஐடியா கண்டுபிடிப்பேன்டா, அதுக்காக நீ ஃபைட் பண்ணாமல் இருக்கா சொல்லிட்டு இருப்பான். வந்துட்டு அவங்க வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, எப்படி எக்ஸ்போஸ் பண்ணலாம், அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிக்கிறாங்களா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ரீசெண்டாக அவங்க 2 வீடியோ வைரல் ஆகிருக்கும். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எலிவேட்டரில் அவங்க போயிட்டு ப்ராங்க் ஒன்று, செகண்ட் நான் ஸ்மோக்கிங் ஜோனில் ஸ்மோக் அடிக்கிறது. அதை 5 பேர் பேசிட்டு போவாங்க, பரவாயில்ல 2 வீடியோ நல்லா ஹிட் ஆகிடுச்சுன்னு. இவங்க பேசிட்டு போகிறது வந்து பின்னாடி ஒட்டு கேட்டுப்பாங்க நம்ம காய்ஸ் 3 பேருமே.
இப்போ ஆபிக்கு சொல்லுவான், என்னடா அவங்க 2 வீடியோக்கு 200 மில்லியன் ஏன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான், நமக்கு அந்த மாதிரி வந்ததே இல்லையடா அப்படி சொல்லிட்டு இருப்பான். அதுக்குன்ட்டு ஜாக்சன் சொல்லுவான், அந்த வீடியோ நல்லா உத்துப்பாரு அப்படி சொல்லிட்டு இருப்பான். அந்த வீடியோ என்னடா இருக்கு, நார்மலாக தான் எனக்கு சொல்லுவான். இல்லை, அப்போ ஜாக்சன் சொல்லுவான், அது கண்டிப்பாக ஃபேக் வீடியோவாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு ஆபி ஒத்துக்க மாட்டான். அங்கே பாரு, அந்த பொண்ணு பயத்தில் அழுகவே ஆரம்பிச்சிட்டா, இது எப்படி ஃபேக்காக இருக்கும்னு நீ சொல்கிற அப்படி சொல்லிட்டு இருப்பான். அப்படியே நீ சொல்கிற சரி, மொத்தம் எலிவேட்டரில் எத்தனை பட்டன் இருக்குது பாருன்னு சொல்லுவான். எலிவேட்டரில் 7 பட்டன் தான் இருக்கும். பட் இவங்க 10 நிமிஷம் பக்கம் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு எலிவேட்டர் 7 பில்டிங் போகிறதுக்கு 10 நிமிஷமெல்லாம் ஆகாது, 2 நிமிஷமே அதிகபட்சம் தான். இது ஸ்கிரிப்டட் வீடியோடா அப்படி சொல்லிட்டு இருப்பான். எதை பார்த்தாலும் கோயலும் அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க. ஜாக்சன் நீ இன்னும் புத்திசாலி தான்டா அப்படின்னு. இப்போ ஜாக்சன்ட்டு உள்ளே பூந்து பார்த்தா பாதி ஸ்கிரிப்டடாக தான் இருக்கும். ஸ்மோக்கிங் ப்ராங்க்கு இல்லை ப்ரீவியஸாக வந்தவங்களே திரும்ப இன்னும் வீடியோவில் வர வச்சுருப்பான். இதெல்லாம் பார்த்தோன்னா ஆபிக்கு ஐடியா வந்துடும், நம்ம பக்கோ பண்ண மாதிரி இவங்களையும் பண்ணிடலாம், எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் சொல்லிட்டு இருப்பான். அது ஜாக்சன்ட்டு அது ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் கிடையாது. பேஸ்ட்டுக்கு மாரி ரூபி வந்து கேட்பா, என்னப்பா என் கூட கொலைடே பண்ண மாட்டேறீங்க சரி பேசிட்டுப்பா. பொம்பி சொல்லிட்டுப்பா, விடு அவன் ஃபேக் வீடியோ பண்ணால் நமக்கு என்ன ஒரு பிரச்சனை இல்லை சொல்லிட்டுப்பா. அதுக்கு ஆபி சொல்லுவான், அவன் ஃபேக் வீடியோ பண்ணான்னு சொல்லி பேர் பொம்மிக்கு அடிபட்டுருச்சு, அவனை சும்மா விட மாட்டேன், அதுவும் இல்லாமல் நான் ஃபேக் வீடியோலாம் போட மாட்டேன் சொல்லிட்டுப்பான். எனக்கு வேணால் கொலைட் பண்ணால் அந்த ஃபேக் வீடியோ கைஸ்க்குள்ள போய் பண்ணிக்கோ சொல்லி திட்டிடுவான் ரூபியை. கட் பண்ணால் ரூபியை தான் கட்டுவாங்க. ரூபி அந்த 5 பசங்க கூட சேர்ந்து ஃபேக் வீடியோ ஒன்று போட்டிருப்பா. அந்த மாதிரி ரோட்டில் போகிற மேலே காப்பி செஞ்சுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி போட்டிருப்பா. இப்போ அந்த உட்டி போட்டவன் ரூபியை பேசிட்டு இருப்பாங்க. ரூபி இப்போ தம் அடிக்கிறான்னு கேட்பாங்க. அப்போ ரூபின்ட்டு எனக்கு தம் அடிக்க பழக்கம் இல்லை சொல்லி ரூபி சொல்லுவோம், அப்போ இந்த மாதிரி நிறையானா ஃபேக் நம்ம பண்ணுவோம், நிறையா காசு வரும்ல, எனக்கு காசு வந்தால் போதும், அது ஒன்றும் வேண்டாம் சொல்லிட்டுப்பா அவன்கிட்ட. ஒப்போ நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுவான். ஸோ கேட்கவும் செய்வான். அவன் என்ன சொல்லுவான்னா, நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ ஒப்போ பண்ணலான்னு, ஆனால் எனக்கு இன்னும் ஐடியா இருக்குது, நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு தெரியுமா சொல்லி கேட்பான் ரூபிகிட்ட. ஆபியை தான் நெக்ஸ்ட் டார்கெட்டை வச்சுருப்பாங்க. ஆபி ஃபைட் பண்ணியிருப்பான்ல ஒக்கோவை, டைவானை, அந்த பாரில் வந்தவனை, அந்த வீடியோவில் ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எதாவது எவிடன்ஸ் க்ரியேட் பண்ணி யூடியூப்பில் போட்டுடலாம், அது கண்டிப்பாக வைரல் ஆயிரும், நமக்கு தான் சப்ஸ்கிரைபர் அதிகம், ஸோ நம்ம சொல்கிற உண்மை நினச்சிடுவாங்க, அது பொய்ன்னு தெரிஞ்சால் கூட ஆபியால் நிரூபிக்க முடியாது, கண்டிப்பாக அவன் யூடியூப் மணிக்கட்டே ஆவான், இல்லை அவன் சப்ஸ்கிரைபர்லாம் நமக்கு வந்துடுவாங்க, இதான் என் பிளான் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு ரூபி வந்து ஒத்துக்க மாட்டான். இன்னொரு யூடியூபரை வந்து நான் வாழ்க்கையை வீணாக்கக்கூடாது அப்படி சொல்லி பேசிட்டுப்பான். ரூபி ஒத்துக்க மாட்டான். இந்த உட்டி போட்ட பையன் என்ன பண்ணியிருப்பான் பார்த்தா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு காசு வந்தால் போதும்னு சொன்னது வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பான். அதை வச்சு லைட்டாக பேக்மெயில் பண்ணுவான் அந்த உட்டி போட்ட பையன். ஆனால் ரூபி என்ன பண்ணியிருப்பான்னா, அவங்க அவ்வளோ பேசிட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருப்பான். இதை பார்த்தா அந்த உட்டி பையனே ஷாக் ஆகிடுவான். அப்போ ரூபி சொல்லுவான், என் மனசுக்கு கொஞ்ச நேரம் போய் பேசுவோம் கூட இருந்தேன், நான் உண்மையானுமே அவங்க டீம் தான், நீங்கள் வேணால் சப்ஸ்கிரைப் அதிகமாக வச்சுக்கலாம் இப்போது, ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த டீமில் க்ரோத் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு, எனக்கு அவ்வளோ பண கஷ்டம் வந்தாலும் சரி ஃபேக் வீடியோ மட்டும் போட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆபிக்கிட்ட போய்ட்டு ஆபி இவனும் ஐஃபை பண்ணுவாங்க. இந்த மூமெண்ட் கொஞ்சம் எப்பிக்காகவே இருக்கும். இந்த ஆனிமே அடாப்டேஷன் வந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்குது பார்க்குறக்கே. ஆபின்ட்டு அந்த உட்டி போட்ட பையன்கிட்ட போய் வம்பு வியூவர்ஸே ஷாக் ஆகிடுவாங்கன்னு, ஆபி அவ்வளோ ஹைட் ஆகிட்டானா அதுக்குள்ளே அப்படின்னு. ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. நம்ம கோழிமுடை வீடியோ நம்ம ஆபி பார்த்துட்டு இருப்போம் அப்படி எப்படி மல்டிபிள் அப்போனண்ட்டை தோக்கடிக்கணும்னு. அப்போ கோழிமுடையை சொல்லுவான், ஒரு நார்மல் பிகினரால் மல்டிபிள் ஆப்போசிட்டை தோக்கடிக்க முடியாது சொல்லிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் ஆபி ஷாக் ஆகிடுவான், இன்னும் ப்ரோ ஃபைட் தோக்கடிக்கே வீடியோ வந்துச்சு, ஆனால் இப்படி சொல்கிறாரே கோழிமண்டையன் அப்படின்னு. மல்டிபிள் ஆப்போசிட்டை தோக்கடிக்கிற அவ்வளோ கஷ்டமெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பான் ஆபி. அப்போ கோழிமண்டையை சொல்லுவான், நீங்கள் ஒன்றும் இப்போ பேசிக் கிடையாது, உங்களுக்கு நாலேஜ் மூவ் தெரியும், ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா ஆப்போசிட் எத்தனை பேரை வேணா இருந்துக்கலாம்னா அது நேச்சர் கையில் தான் இருக்குது. இப்போ ஒரு கோயிலாக்கு சண்டை வந்துச்சுன்னா எந்த கோயிலா ஜெயிப்பா நம்மளை எப்படி ஓப்பனிங்கே சொல்ல முடியும், ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பூனைக்கும் ஒரு வெட்டிக்கிளிக்கு சண்டை வந்துச்சுன்னா பூனை தான் பெருசு, வெட்டுக்கிளி தோக்கடிச்சுன்னு நினைப்பீங்க, ஆனால் அது இயற்கை கையில் தான் இருக்குது. அதே நான் அப்போவும் சொல்கிறேன், ஒரு ஃபைட் எப்போவுமே 2 ஈக்குவலில் ஒருத்தர் ஜெயிப்பான். அதே ஒரு சிறுசு பெருசுனா அதை வில் பவர் மட்டும் தான் ஜெயிக்க முடியும். ஸோ யாருக்கு அதிக வில் பவர் இருக்கோ அவன் தான் மேட்ச்சில் ஜெயிப்பான். உங்கள்கிட்ட வில் பவர் இருக்கா, அப்போ நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஸோ சண்டை கட்டாமல் யார் ஜெயிக்க போகிறா நம்மளால் சொல்லவே முடியாது. இந்த வீடியோ பார்த்தோன்னா ஆபி டபுள் மைண்டட் ஆயிடுவான். ஆனால் இப்போ ஒரு ப்ரெசென்ட் காட்டுவாங்க. அந்த 3 பசங்க ஆபிக்குன்னு லைட்டாக பயந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஆபி டெரராக நடந்து அவங்க கிட்டே வந்துட்டு இருப்பான். அப்போ ஆபியோட ஒன்று கலந்து அவங்கக்கிட்ட போயிடும். இவன் ஹைட்டாக இருக்கா, காலுக்கு பேடெல்லாம் வச்சுட்டு வந்துக்கிறான் அப்படின்னு. இல்லை ரீசெண்டாக வியூவர்ஸே ஷாக் ஆகிருப்பாங்க. அவனு நேருக்கு நிற்கும்போது ஆபி ஹைட்டாக இருக்க மாதிரி இருந்திருக்கும். அந்த 3 பேரில் வந்து ஒருத்தன் கடுப்பாய் ஆபியை குத்தலாம் சொல்லி குத்த வருவான். குத்த வந்து அவன் ஜாக்கில் குத்திடுவான். ஆனால் அவனுக்கு ஃபீலே ஆகாது ஒரு மனுஷனை குத்துன மாதிரி, ஏதோ பஞ்சை குத்துன மாதிரி இருக்கும். கடைசியில் என்னென்னு பார்த்தா ஜாக்கிலையும் தலைவன் பஞ்சை தூக்கி வச்சுருப்பா. அப்படி உடம்பு நல்லா பெருசாக தெரியணும், ஹைட்டாக தெரியணும்னு அங்கங்கே பஞ்சு டேப்பெல்லாம் அடிச்சு விட்டுருப்பா. அப்படி நீ தம்மாஸ்ட்டு அவனை முடிச்சிடண்டா சொல்லிட்டு பஞ்ச் பண்ண வருவான் ஆபியை. அவன் ரீசெண்டாக டைவான் கூட சண்டைக்கு போயிருப்பான். அப்போ அவன் உயிர் பயம் என்னென்னு பார்த்துருப்பான். இவன் அப்படி குத்து வரும்போது அவனுக்கு பயமே இருக்காது. இவன் அழகாக அவனை காப் கிக் போட்டுருவான், லோ கிக் போட்டுருவான். இன்னொருத்த பஞ்ச் பண்ண வருவான். நம்ம பையன் அடிவாங்க இப்படி அடிக்க கற்றுருப்பான்ல, அந்த மெத்தட் யூஸ் பண்ணுவான். அப்படியே ஓவர் ஹெட் பஞ்ச் யூஸ் பண்ணலாம். ஸோ ஓவர் ஹெட் பஞ்ச் யூஸ் பண்ணும்போது 3ஆவது ஒருத்தர் இருப்பான் உட்டி போட்டவன், அவனை உதச்சே போட்டுருவான். 3 பேர் ரவுண்டு கட்டிடுவாங்க ஆபியை.
பாபி மடையில் சிக்கன் விட்டு சொன்னதான் ஞாபகத்துக்கு வரும். எவனுக்கு மனதைரியம் இருக்கோ அவன் தான் ஜெயிப்பான்னு. இதுக்கப்புறம் ஆபி ஓட ஆரம்பிச்சிடுவோம். ஜாக்சன்டே வீடியோ லைவ் போயிட்டு இருக்கிறா, ஓட ஆடான்னு கத்திட்டு அவனுக்கு பின்னாடி ஓடிட்டு இருப்பான். இவங்க 3 பேர் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அப்படியே ஓடிட்டு இருந்த ஆபி சடனாக திரும்பி ஒருத்தனுக்கு லெக் பஞ்ச் போட்டுருவான். அப்போ ஆபிக்கே புரியும் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டான். அவன் ஆபின்ட்டு அந்த பழைய மைண்ட் செட்லேயே இருக்கான். இனி அவன் வீக் நினச்சிருப்பான். பட் ரீசெண்டாக அவன் நல்லா டெவலப் ஆகிருப்பான். அது இப்போ தான் அவனுக்கே 2 பேர்த்தையும் அடித்து கூப்பிடுவான், வாடா சண்டைக்கு வாங்கடான்னு சொல்லி கூப்பிடுவான். பட் அவங்க 2 பேர்த்தாலையும் நகராமல் அங்கேயே நின்றுருப்பாங்க. 3ஆவது போடுக்கு உட்டியே போக மாட்டான். அவன் கூட அடி வாங்கிறதுக்கு பயந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இந்த வீடியோலாம் லைவ் ஸ்ட்ரீமில் கிம்மு பார்த்துட்டு இருப்பான். கிம் கூட அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. எப்படி ஒரே கிக்கை வச்சு அவளே சமாளிக்கலாம் சொல்லிட்டு இருப்பான். அப்போ கிம் சொல்லுவான், நீ ஒரே கிக்கை 10,000 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பிய ஒரு மாதம் ஃபுல்லாக சொல்லி கேட்பான். அதுக்கு அவன்ட்டு இல்லை பண்ண மாட்டேன் சொல்லுவான். அதை பண்ணி பார்த்தா அவனுக்கு எல்லா தைரியம் வரும். அது சாதா கிக் இல்லை, இன்னொரு கிக்காக பண்ணனா அவங்க 2 பேர் காலே உடஞ்சி போகிற கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான் கிம்மு. நான் சொன்னது கரெக்ட், லோகன் சொல்லிட்டு இருப்பான். அந்த லோகன் யான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிம்மோட ட்ரெயினரு. இவர் ட்ரெயின் பண்ணுறதுக்காகவே ஃபாரின்லேருந்து வந்திருப்பான் இந்த லோகன் சொல்கிறவன். இப்போ ஃபைட்டு தான் காட்டுவாங்க. அந்த 3 பேர் நகராமல் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த 2 பேர்த்தால் நகரவும் முடியாது, நடுவுக்கு உட்டியாலேயே சண்டைக்கு போக முடியாது அவங்க விட்டுட்டு. சிங்கிள் ஹேண்ட் ஃபைட்டில் வந்து நம்ம ஆபியை பீட் பண்ணவே முடியாது அவனால், அவன் நல்லா தெரியும். இவங்க 2 பேர் தான் அடி வாங்கி கதறிட்டு இருப்பாங்க. இவன் அடி வாங்குறதுக்கு தயங்குவான். அதே டைம் ஆபிக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது. அவன் 2 பேர்த்தையும் அடிச்சிட்டான், நின்றுட்டு இருப்பான். நம்ம போய் அடிக்கலாமா வேண்டாமா யோசிச்சுட்டு இருப்பான். கரெக்டான டைம்ட்டு கோயலுன்ட்டு அவன் கேங்கிலுக்கு பொண்ணை ஆஸ்டேஜாக வச்சுருப்பா. அதை வச்சு டெட்டன் பண்ணுவாள். ஒழுங்காக எங்கள் பாஸை வச்சு இல்லை அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு இருப்பான். இவங்களுக்கே போகிறக்கு வழி இல்லாமல் யோசிச்சுட்டு இருப்பான். கரெக்டாக கோயில் ஐடியா தந்துடும் கிளம்பிடுவாங்க. சரி நீங்களே வின் பண்ணுறா வச்சுக்கோ, நாங்கள் கிளம்புறோம் கிளம்பிடுவாங்க 3 பேருமே. கடைசியில் ஆபி யோசிச்சு பார்ப்பான், என்னடா இது ப்ராங்க் பண்ணமா ஆகிப்போச்சு, நானே ப்ராங்க் பண்ணமா ஆகிப்போச்சு, சண்டை தெரியாது உங்களுக்கு கண்டு அவ்வளோ நேரம் பயந்துட்டு இருந்தேன். சரி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்போ லைவ் ஸ்ட்ரீம் க்ளோஸ் ஆகிட்டும், எல்லாமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதில் அந்த வீடியோ வைரல் ஆகி 2.3 பில்லியன் வியூஸ் போயிடும். இதில் ஆபியை எக்ஸ்போஸ் பண்ணிடுவான். அவங்களாம் பண்ணதெல்லாம் ப்ராங்க்லாம் ஃபேக்குன்னு. கையில் அவங்க 3 பேர் மன்னிப்பு கேட்பாங்க சேனல்கிட்ட வந்துட்டு, நாங்கள் பண்ணதெல்லாம் ஃபேக் தான் மன்னிச்சுக்கோங்க சொல்லி கேட்பாங்க யூடியூப்பில். பட் யாருமே அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ வழி இல்லாமல் அவங்க சேனலே அவங்க டெலீட் பண்ணிடுவாங்க. அதோட அவங்க சாப்டர் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பொம்மையை தான் காட்டுவாங்க. பொம்மைன்ட்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பா ஆபிகிட்ட. ஆபி கேட்பானா தான் அவன் வீட்டில் வந்து விட்டான்னு கேட்பான். அதுக்கு பொம்மின்ட்டு வேண்டாம் நானே போய்க்கிறேன் சொல்லி டெக்ஸ்ட் பண்ணிட்டு போகும்போது பொம்மி யாரும் இடிச்சிருவா. யார் இடிச்சான்னு சொல்லி பொம்மி பார்த்தா இந்த சுமோ வீரன் யானை தான் இடிச்சிருப்பான். இப்போ யான் வந்து பொம்மியை பார்த்து சொல்லுவான், நீங்களும் பயப்படாதீங்க உங்கள்கிட்ட பேச தான் வந்தேன்னு சொல்லிட்டு பொம்மியோட முடியத்தோடு வருவான். அந்த டைம் கரெக்டாக நம்ம கிம் வந்துடுவான். கிம் வந்து அவன் கையை தட்டி விட்டுருவான். தட்டி விட்டுன்னு அவன் கோவம் வந்துடும். கிம்மோட கழுத்தை பிடிச்சிருவான். நீ யாரா கொடுக்க வர எங்க கூட அப்படி சொல்லி கேட்பான். கிம் என்ன பண்ணுவான்னா இவன் செஸ்ட்டு பெருசாக இருக்கும், அதில் கை வச்சு வம்பிழுத்துட்டு இருப்பான். என்னப்பா சாப்பிட்ற அவ்வளோ பெருசாக செஸ்ட்டு வளர்ந்துக்கு சரி வம்பிழுத்து டென்ஷன் பண்ணுவான். ஏன்னா ஃபைட்டோட முதல் ஊர்லேயே ஆப்போசிட் டென்ஷன் பண்ணணும். அதான் இப்போ கிம் ட்ரை பண்ணுவான். இதை பார்த்தா பொம்மையும் ஒரு மாதிரி ஆயிடுவா. இப்போ கிம் அவனை பார்த்து கேட்பான், நீ இன்டர்நேஷ்னல் பாக்ஸுக்கு சண்டை கட்டிக்கிறியா அப்படிப்பா சிரிப்பான். இதோட சாப்டர் 24 முடியுது கைஸ். See you on another video. Until then, bye.